ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சோமாஸ் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மைதா 1/4 கிலோ, ரவை 150 கிராம், சர்க்கரை 200 கிராம், ஏலக்காய் கொஞ்சம், அரை மூடி தேங்காய். இப்போ நம்ம ஒரு கிளாஸ் சர்க்கரையும் கொஞ்சம் ஏலக்காயும் அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம பேனில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கோம். இப்போ நெய் காஞ்ச உடனே ரவையை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா ரவையை வறுத்துக்கலாம். சிம்மில் வச்சு வறுத்துருங்க. இப்போ நல்லா சாண்டில் கலரில் ஆயிடுச்சு ரவை. நம்ம அரைச்ச சர்க்கரை ஏலக்காய் அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இன்னும் ஒரு கிளாஸ் சர்க்கரை இருந்துச்சு இல்லையா, அதையும் இப்போ ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கிறோம். கொஞ்சம் இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அரை மூடி தேங்காய் துரு இருந்துச்சு இல்லையா, அதை இப்போ நல்லா வறுத்துக்கிறோம். நல்லா ட்ரை ஆகணும் தேங்காய். அப்போ தான் நமக்கு சோமாஸ் மொறு மொறுன்னு இருக்கும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்துருங்க. இப்போ நம்ம இதை ஆல்ரெடி நம்ம தட்டில் மாற்றி வச்சுருந்தது கூட ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ மைதாவில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு கையில் நெய் தடவிக்கலாம். கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் மாவை. இப்போ மாவு நல்லா ஒட்டாமல் வந்துருச்சு. இதை ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் கழித்து குட்டி குட்டியாக மாவை திரட்டி பூரி கட்டையில் நம்ம நல்லா மெலிசாக திரட்டிக்கலாம். இப்போ சோமாஸ் அச்சு இருந்துச்சுன்னா அதில் நம்ம திரட்டினதை எடுத்து வச்சு நம்ம பூர்ணத்தை கொஞ்சமாக உள்ளே வச்சுக்கிறோம். சோமாஸ் செய்கிற அந்த அச்சு இல்லைன்னா நம்ம கையிலேயே கூட மடிச்சிக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு சைடில் எக்ஸ்ட்ராவாக இருக்க எல்லாத்தையும் எடுத்துட்டோம். இதை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடாயில் நம்ம செஞ்சு வச்ச சோமாஸை இதில் போட்டுட்டோம். நல்லா ப்ரௌன் கலரில் ஆன உடனே நம்ம திருப்பி போட்டுடலாம். ரெண்டு பக்கமும் நல்லா ப்ரௌன் ஆகட்டும்.
நமக்கு எல்லாமே கொஞ்சம் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நல்லா ப்ரௌன் ஆனோடனே நம்ம வந்து எடுத்துடலாம். இப்போ நமக்கு சுவையான சொமாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.